friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபியூசிங் டேப் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபியூசிங் டேப் வந்து டைலரிங்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஃபியூசிங் டேப் வந்து நம்ம கிழிஞ்ச துணிகளுக்கு பயன்படுத்தலாம். புதுசா துணிக்கு வந்து நம்ம மிஷின்ல நம்ம தையல் போடாம ஜஸ்ட் நம்ம இந்த டேப்பை மட்டும் வச்சு அயன் பண்ணிட்டா சூப்பராக வந்து நமக்கு ஸ்டிக் ஆகிடுங்க. நம்ம வந்து துணியை தைக்கவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம அந்த டேப்பை வச்சுட்டு அயன் பண்ணால் போதும். அது வந்து நல்ல அந்த ஹீட்டுக்கு வந்து துணியில் வந்து நல்லா ஒட்டிக்கும், பிரிஞ்சு வரவே வராது. நம்ம வாஷ் பண்ணியும் வந்து துணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாதுங்க. இந்த டேப் வந்து இப்படி தாங்க இருக்கும், கையாலேயே பிச்சு விட்டுறலாம். ரொம்பவே அப்படியே சன்னமாக இருக்குது பாருங்கள். இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி நல்லா வந்து உருகி அப்படியே துணியில் வந்து ஒட்டிக்கும், துணிக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு கிழிஞ்ச டிஷர்ட் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இது துணி காய வைக்கிறப்ப கம்பியில் மாட்டி கிழிஞ்சிருச்சு. இப்போ இதில் தான் நம்ம டேப்பை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கலரில் துணி வந்து நமக்கு தேவை. என்கிட்ட வந்து பழைய ஷார்ட்ஸ் ஒன்று இருக்குங்க, அதுலேருந்து கொஞ்சமாக துணியை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு அதே கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து துணியை வந்து நீங்கள் பழைய துணி ஏதாவது இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது ஒட்டுறப்போ அந்தளவுக்கு கலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபியூசிங் டேப் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த கிழிஞ்ச இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக நான் அயன் பாக்ஸ் வச்சு அதை வந்து நான் தேய்ச்சி விடுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த கிழிஞ்சது வந்து ஓரளவுக்கு வந்து கிட்டக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டேப்பை வச்சு ஒட்டிடலாம். இந்த ஃபியூசிங் டேப் வந்து ரொம்ப ஈஸிங்க, கையாலேயே கிழிச்சு விட்டுடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சன்னமாக தான் இருக்குது, கையாலேயே நம்ம பிச்சு விட்டுடலாங்க. சிசர் வேணும்னாலும் நீங்கள் சிசர்லேயும் கட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்ம ஃபேன் போட்டுட்டுலாம் இந்த வேலையை பார்க்க முடியாது, அப்படியே பறந்து கீழே விழுந்துடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து சிங்கிள் பீஸாக வைக்காமல் ஒரு 2 பீஸு சேர்த்து வைக்கிறேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக அந்த கிழிஞ்சிருக்க அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ இதுக்கு மேலே தான் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சதுக்கப்புறமா அயன் பாக்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்துல அப்படியே வைங்க. அது வந்து அப்படியே மெல்ட் ஆகி ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து அயன் பாக்ஸை வச்சு தேய்ச்சி விடணும். இப்போ பாருங்கள், நம்ம டேப் வச்சு அயன் பண்ணது சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு. கிழிஞ்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்தா தாங்க தெரியும், மற்றபடி தூரத்தில் பார்த்தா தெரியாது. அடுத்ததான் நம்ம வீடுகளில் புது புடவை வாங்கினா அது ஓரம் அடித்து தைக்காமல் புது புடவையை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பண்டிகை காலத்துலலாம் வந்து நம்ம டெய்லர் கடைக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த ஓரம் அடித்து தைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அவசரத்துக்கு டக்குன்னு நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளியில் கிளம்பணும், புது புடவை கட்டணும் அப்படிங்கிறப்போ இந்த டேப் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டேப்பை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி மடித்து அப்படியே அயன் பண்ணால் போதுங்க, சூப்பராக ஒட்டிக்கும். நம்ம வந்து தைக்கணுன்ற அவசியமே இல்லை. இதுக்காக டெய்லர் கடைக்கு நம்ம எடுத்துகிட்டும் போக தேவையில்லை, நம்ம வீட்லேயே வந்து நம்ம இதை செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு ஷால் தாங்க எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற பழைய ஷாலில் தான் நான் வந்து இதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு கொஞ்சம் பாதி அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒட்டுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இப்போ வந்து இதை மடிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ நான் மடித்து தைக்கிறதுக்கு ஃபோல்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதே போல் நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அயன் பாக்ஸ் வந்து ஹீட்டாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து அயன் பாக்ஸை வந்து ஹீட் பண்ணி வச்சிடணும். இந்த டேப் வச்சுட்டு நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணி விட்டாக்கா சூப்பராக வந்து அது அப்படியே செட் ஆகி ஒட்டிக்கோங்க. இந்த ஃபியூசிங் டேப் உங்களில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் இந்த வீடியோஸ் பார்க்குற மற்றவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபியூசிங் டேப் வந்து கிழிஞ்ச துணிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி தச்சு யூஸ் பண்ணுற சுடிதார், குர்த்திஸ் இதிலெல்லாம் வந்து கையில் கழுத்துலலாம் எம்மிங் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துலலாம் தையல் விட்டு வந்துடும். ஸோ அந்த இடத்துக்கு கூட நீங்கள் இந்த டேப்பை வச்சு ஜஸ்ட் அயன் பண்ணி விட்டாலே போதுங்க. ஊசி நூல் வச்சு நம்ம தைக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம இந்த டேப்பை வச்சு அயன் பண்ணுறது தண்ணியில் போட்டு துவைச்சி நம்ம எத்தனை முறை வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வரவே வராது.
இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.